முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் கைதை கண்டித்து ராமேஸ்வரத்தில் சாலை மறியலில் ஈடுபட்ட இந்து முன்னணியினர் கைது. உயர்நீதிமன்றம் திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் ஈட்டி வீராம்பாளையம் குமரன்குன்று முத்துக்குமார சுவாமி முருகன் கோவிலை அகற்றக்கூடாது என்று உத்தரவு வழங்கியும் கோர்ட்டை அவமதித்து கோவிலை இடித்து இந்து விரோத திமுக அரசை கண்டித்தும் திருப்பூர் பெருமாநல்லூரில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியத்தை குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்த காவல்துறை அதிகாரிகளை கைது செய்ய வேண்டும் என்று கோரியும் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன்படி ராமேஸ்வரம் மேலவாசல் மருதுபாண்டியர் சிலை அருகில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான இந்து முன்னணி அமைப்பினர் திமுக அரசுக்கும் காவல்துறைக்கும் எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து வாகனத்தில் ஏற்றி தனியார் திருமண மஹாலில் அடைத்தனர். இந்து முன்னணி ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் ராமமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்து முன்னணி நகர தலைவர் நம்புராஜன், மாவட்ட பொறுப்பாளர்கள் மேகநாதன், வீர சவுந்தரராஜன், விஸ்வ இந்து பரிஷத் மாவட்ட தலைவர் சரவணன், இந்து அன்னையர் முன்னணி பொறுப்பாளர் ராஜேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டனர். தடையை மீறி நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரையும் கைது செய்தனர். திமுக அரசு இந்துக்களுக்கு பாதுகாப்பில்லை. பாதுகாப்பு கொடு. பாரத் மாதா கி திருப்பூரில் இந்து கோவிலை இடித்து தடை செய்தும் இடித்திருக்கிறார்கள். இதை கேட்ட இந்து மொழி மாநில தலைவரை தமிழகத்திலே இந்துக்களுக்கு பாதுகாப்பில்லை, இந்து கோவில்கள் தொடர்ந்து இடிக்கப்படுகிறது. இதனை கண்டித்து இந்து மொழி சார்பில் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டத்திலே ராமேஸ்வரத்திலே ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். இந்த இந்து விரோத